அழகிய தோழா எத்தனையோ நாளா. முதல்ல கரின்னாங்க, அப்புறம் வரின்னாங்க. இப்போ இதெல்லாம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சாதியும் மதமும் நம்மை காப்பாற்றாது, நாம தான் ஜாதியும் மதத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கோம். எங்க உன் தமிழள்ளி பருகையாம் வந்தோம் 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடுனா கால கொடுமை என்ன தெரியுமில்ல. இவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுட்டான். நீங்க என்ன முருகன் சிவன்லாம் இந்து கடவுளை போய் பற்றி முருகன் சிவன் இந்துன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியுமா? சக்தி வாசவன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறார், அவர் என்ன சொல்றாரு, சிவனுக்கு தமிழே புரியாது, இந்தி படிச்சா வேற கிடைக்கும். எங்க தாயக தமிழகத்துல பல பேர் என்ன பண்ணா, பணம் செல்லாதன நாடு நல்லா வந்துருதுன்னா நாடு வளர்ற பட்டியல தீட்டான். மன் கி பாத்னு ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு தடவையும் வானொலியில பேசுவாரு, அதை பாராளுமன்றத்தில் பேச மாட்டாரு. ஐயா கவிக்கோ அவர்களுக்கு இந்த நிகழ்வை நாம் நிகழ்த்துவது என்பது தந்தைக்கு பிள்ளைகள் செய்கிற ஒரு கடன். ஒரு கவிதை, ஆலமரத்தை தாங்கியபடி விழுதுகள் முதியோர் இல்லத்தின் வாசலில் என்று படித்தேன். அதுபோல தாய் மரத்தை, அதன் நினைவை தாங்கி நிற்கிற விழுதுகளாக நாம் எல்லோரும் இந்த அரங்கிலே நிற்கிறோம். இங்கே பெரும்பாலானோர் ஐயாவுடைய மாணவர்கள் தான், நேரடியாக படித்தவர்கள், அவர் எழுதியதை படித்தவர்கள். அந்த நன்றி உணர்வில்தான் அந்த மகத்தான பெருந்தமிழருக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. தன் நஞ்சை மாணிக்கமாக்கும் பாம்புதான் என் கவிதை என்கிறார். என் கண்ணீர் துளிகள் என் எழுதுகோளின் வழியாக சிந்துகின்றன, அதை உலகம் கவிதை என்கிறது என்கிறார். என் கண்ணீர் துளியால் கவிதை கற்பமடைகிறது. நான் சொற்களை சமைத்து பரிமாறுபவன், உண்பவரின் விருப்பத்திற்கேற்ப அது சைவமாகும் அசைவமாகும் என்கிறார். எல்லாத்தையும் பாடிட்டார், பாடாத எதுவும் இல்லை. அதையெல்லாம் இன்னும் பல பல நிகழ்வுகளை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். காதல், நான் உன் மூச்சு, விட்டாலும் திரும்பி என்னை வாங்கித்தான் ஆக வேண்டும் என்கிறார். காதலி கைவிட்டாலும் கூட திருப்பி என்னை வாங்கித்தான் ஆகுங்கிறார். என் இதயத்தை நொறுக்கி விட்டாயே, நீ எங்கு வசிப்பாய்? என் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ கதவை தட்டுவது போலவே இருக்கிறது என்கிறார். அவருக்குள்ள இருக்கிற ஒரு 20 வயசு இளைஞனுடைய காதல் கவிதை அது. அவர்தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா இறப்பதற்கு பேர் தான் வாழ்க்கை என்கிறார். இதை படிக்கும்போது எனக்கு எங்க அண்ணன் தான் ஞாபகத்துக்கு வரும். எங்க அண்ணன் எழுதிய கவிதை, அணுவணுவாய் சாவதென்பதை முடிவு செய்தபின் காதல் சரியான வழிதான். எங்க அண்ணன் எழுதியது. அது படிக்கும்போது பல நினைவுகளை கொண்டு வந்து விடும். என் தம்பி சொரான்ல கருப்பழனியப்பேன், இதை பார்க்கும்போது காமசிரிப்பு ஞாபகத்துக்கு வந்தாருன்னு. அது மாதிரி தான் இது. மண்ணை பற்றி பாடுறாரு. இப்ப ரொம்ப அவசியம் அதான் தான் இருக்குது. ஒரு பக்கம் கதிராமங்கலம், ஒரு பக்கம் நெடுவாசல், இந்த பக்கம் இப்ப கடலூர் நாகப்பட்டினம் பார்க்கும்போது, அதாவது உயிர்களின் கருவறை நான், சமாதியும் நானே. மண் சொல்லுது, உலகத்துக்கு எல்லா உயிர்களின் கருவறையும் நான், சமாதியும் நானே. உங்கள் தாய் உங்களை 10 மாதம்தான் சுமக்கிறார், நானோ ஆயுள் முழுதும் சுமக்கிறேன். பெற்றவளே, பிணம் என்று உங்களை ஒதுக்கிய பிறகும் என் வயிறு ஏற்றுக்கொள்கிறது என்கிறார். முதலில் உங்களை என் மார்பில் தவள விட்டு இறுதியில் வயிற்றுக்குள் ஏந்தி கொள்கிற நான் உங்கள் தாயின் எதிர்ப்பதம் என்கிறார். தாய் முதல்ல வயிற்றுல ஏந்தி பிறகு மார்பில் தவள விடுறார்.
ஆனால் பூமித்தாய் என்ன சொல்றா? முதலில் என் மார்பில் தவள விட்டு இறுதியில் உங்களை என் வயிற்றுக்குள் ஏந்தி கொள்கிற நான் உங்கள் தாயின் எதிர்ப்பதம் என்கிறார். நீங்கள் என்னை காலால் மிதிக்கிற போது நான் பெருமை அடைகிறேன், ஆனால் எண்ணிலிருந்து பிச்சை பாத்திரம் செய்து கொண்டு கையில் ஏந்துகிற போது அவமானப்படுகிறேன் என்கிறார். எல்லாம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன்டா, நீர் கொடுக்குறேன், கனி கொடுக்குறேன், காய் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், அப்புறம் எதுக்கடா பிச்சை எடுக்கிறீங்க? அதையும் என்னையே பயன்படுத்துறீங்களேடாங்கிறது. தாயின் கையிலேயே ஒரு குழந்தை பிச்சை எடுப்பதற்கு ஏந்தினால் எவ்வளவு அவமானமோ அதை எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளவு எவ்வளவு வலியோட சொல்றாரு பாருங்க. பூமிங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, அப்துல் ரஹ்மான் தான். அவர் தன்னை தன் தாய் நிலமாக கருதி கொண்டு பாடுறார். என்னை கீறினீர்கள், சோறு கொடுத்தேன், என்னை காயப்படுத்தினீர்கள், பால் ஊற்றினேன், எல்லாம் நீங்க செய்யற, நீ உழுத, விதைச்ச, உனக்கு சோறு கொடுத்தேன், என்னை காயப்படுத்துற, கிணறு வெட்டுற, எல்லாம் பண்ண, உனக்கு பால் ஊட்டுற. பெண்களுக்கு பொறுமை என்கிற குணம் வந்தது மசக்கை நேரத்தில் எண்ணெய் தின்றதால் தான் என்கிற பூமி சொல்வதா சொல்ற, எண்ணெய் தின்றதால் தான். நம்ம ஆட்சி மாற்றம், அரசு மாற்றத்தை பற்றி பேசுகிறோம். அவர் ஒரு அரசு மாற்றத்தை சொல்றாரு. பிள்ளை வேண்டுமென்று பெண்கள் அரசை சுற்றியது அக்காலம். பிள்ளைகள் வேண்டாம் என்று பெண்களை அரசு சுற்றுவது இக்காலம். முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னா, அப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இப்ப நாம் ஒருவர் நமக்கு இருக்கு இன்னொருவர். அடுத்த திட்டம் தான். இப்ப ஒண்ணு தானே வருது. முதல்ல கரின்னாங்க, அப்புறம் வரின்னாங்க, இப்ப இதெல்லாம் வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது அவர் கவிதையில் இருக்க எங்க அண்ணன் அறிமதி சொன்னது போல எல்லல், நையாண்டி, நக்கல் அதெல்லாம் இருக்கும். ஆனா மிக ஆழமான பொருள் இருக்கும். தலைவர்கள் மிகவும் பொறுப்புள்ளவர்கள், செத்தாலும் விட்டு விட்டு செல்கிறார்கள் வாரிசுகளை வழிநடத்துவதற்கு. எப்படி 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 இருக்கு பாருங்க. ரொம்ப நல்ல, ரொம்ப படிச்சுட்டு நீ வந்து இப்படியே ஒரு மணி நேரம் அதே பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் அட்டையை வேற, மூஞ்சியை வேற ஒரு தடவை பார்ப்பேன். ஆள் பார்த்தா பாவமா இருக்கு. இந்தியரா இருங்கள், ஏமாளிகளாக இருங்கள். நாங்கள் ஆடும் சதுரங்கத்திற்கு காய்களாக இருங்கள். நாங்கள் அருந்தும் மதுரசத்திற்கு திராட்சைகளாக இருங்கள். நாங்கள் அணியும் ஆடைகளுக்கு பட்டு புழுக்களாக இருங்கள். எங்கள் வெளிச்சத்திற்காக எப்போதும் எரிந்து கொண்டே இருங்கள். பசித்திருங்கள், படுத்திருங்கள். கண்ணீரையும் கவலையும் தாங்கிக் கொண்டு அமைதியாக இருங்கள், அகிம்சையோடு இருங்கள். அகிம்சையோடு இருங்கள். வளர்க்க வேண்டியதெல்லாம் வளர்த்தாகிவிட்டது. மரம் மட்டும்தான் பாக்கி. மரம் வளருங்கள், மரம் வளருங்கள். ஏன்? அவர்கள் நீங்கள் வளர்த்ததையெல்லாம் அவர்கள் வெட்டி கொண்டு போய்விட்டார்கள். எனவே மரம் வளருங்கள். வீடே இல்லையே எப்படி வளர்ப்பது என்கிறீர்களா? அப்படி என்றால் அவசியம் வளருங்கள், அதன் அடியிலேயாவது குடியிருக்கலாம் என்கிறார். இதையெல்லாம் தாண்டி ஒருத்தரும் ஒன்றும் எழுதுறதுக்கு இல்லை. இப்போ இந்த விழா வந்து என் தம்பி அமீர் கூட சொன்னார், இஸ்லாமியருங்கிறதுக்காக அந்த விழா நடக்கல, பெருந்தமிழர் என்பதற்காக நடக்குது. நீங்க ரொம்ப பேர் ரொம்ப குழப்பிக்கிறீங்க. சாதி மதமும் இப்ப வந்தது. நாம 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து தமிழர்கள். நான் சொல்லல, அலெக்ஸ் குலியர் சொல்ற, அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் பாடம் நடத்துற மாணவர்களுக்கு, உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்கிறான். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும் ஆய்வு கட்டுரையில் எழுதுறான், தெற்காசிய பிராந்திய முழுமைக்கும் வாழ்ந்த தொல்குடி சமூகம் மூத்த குடி தமிழர்கள் என்று எழுதுறான். ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் தாய் நிலத்துக்கு வந்தார்கள், நெல்லை எப்படி விளைவிப்பது என்று கற்றுக் கொடுப்பதற்கு. அவர்கள் மொழியில் இருந்துதான் எங்கள் மொழியை நாங்கள் கட்டமைத்துக் கொண்டோம் என்கிறான்.
புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு, இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்கல. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள் என்கிறார். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். இந்த நாட்டை என்னுடைய நாடு என்று எவனும் சொந்தம் கொண்டாட முடியாது. சொந்தம் கொண்டாடுவதற்கு ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்கு மட்டும்தான் என்கிறார். இதுல தெளிவா இருந்துக்கணும். எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதை நான் சொல்ல விரும்புவேன். நான் இங்கதான் இருந்தேன், மதம் தான் என்கிட்ட வந்துச்சு. இதை நல்லா கவனிச்சுக்கணும். முதலில் தோன்றியது மொழி. ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். முதலில் மொழியும் இனமும் தான், பின்னாடிதான் ஜாதியும் மதமும். சாதியும் மதமும் நம்மை காப்பாற்றாது, நாம தான் ஜாதியும் மதத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கோம். இதை கவனத்தில் வச்சுக்கணும். இதை விட்டுரு. அவர் சொல்றாரு, வெள்ளக்காரன் தான் குளிர் அடிச்சது, அப்புறம் துண்டு துண்டா கிடந்த துணியில் எடுத்து ஒட்டு போட்டு சட்டை தைச்சு அணிஞ்சுக்கிட்டான், அதை இந்தியா என்றார்கள். கோடை வந்தது, புழுக்கு அதிகமா இருந்தது, கலட்டி வீசிட்டான், விடுதலை என்றார்கள், சுதந்திரம் என்றார்கள். வெள்ளக்காரன் கொடுத்தது சுதந்திரம் மட்டும் இல்ல, இந்தியாவின் தாங்கிறார். இந்த எல்லைக்கரை கோடுகளோடு ஒருபோதும் ஒரு இந்தியா இருந்ததே இல்லைங்கிறார். ரொம்ப நல்லா சொல்றாரு. சுதந்திரம் வாங்க தெரிஞ்சது, வச்சுக்கிற தெரிஞ்சதா? வச்சுக்கிற தெரிஞ்சதா உனக்கு? வச்சுக்கிற தெரிஞ்சதா? இது இது வெள்ளக்காரன் பெத்து போட்ட புள்ள. நாம தந்தை உரிமை கொண்டாடினோங்கிறது. அது இன்னும் அழகா சொல்றார். நான் சிறையில் அவர்களை சந்திச்சேன். என்ன குற்றம் செய்தீர்கள்னு கேட்டேன். ஒவ்வொருவரா சொன்னாங்க. எங்க வீட்டில் திருடிட்டு ஒருத்தன் ஓடினா திருடன் திருடன்னு கத்துனேன், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்துட்டதாக கைது செஞ்சு உள்ள போட்டாங்க. அதான். ரெண்டாவது ஆளு, உன் வருமானம் என்னவென்று என்னிடம் கேட்டார்கள். என் வருமானம் என்னவென்று கேட்டார்கள். நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன். வருமானத்தை மறைத்ததற்காக வழக்கு போட்டு உள்ளே போட்டு விட்டார்கள். நான் கரிமூட்டை தூக்கும் கூலியாக கிடைத்த காசு, கூலியாக கிடைத்த ரூபாய் நோட்டு கரிவட்டு கருப்பாகி விட்டது. கருப்பு பணம் வைத்ததாக கைது செய்து போட்டு விட்டார். என் வயலுக்கு வரப்படுத்திக் கொண்டிருந்தேன், பிரிவினைவாதி என்று பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். இருக்கு பாருங்க. அதிகாரி லஞ்சம் வாங்கினான், தடுத்தேன். அரசு பணியாளரை கடமை செய்ய விடாமல் தடுத்ததாக தண்டித்து விட்டார்கள். இதை விட இன்னும் சிறப்பு இருக்கு. அலிபாபாவும் 40 திருடர்களும் படச்சோரொட்டி ஒட்டி கொண்டிருந்தேன், சட்டமன்ற உறுப்பினர்களை அவமதித்து விட்டதாக அடைத்து விட்டார்கள். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன். நம்ம பேசிருக்கோம்ல, இது மாதிரிதான். வறுமை கோட்டை அழிப்போம் என்று பேசினேன், அரசாங்க சொத்தை அழிப்பதாக பேசிவிட்டார் என்று அடைத்து விட்டார். ஊழல்வாதிகளை நாடு கடத்துவோம் என்று எழுதினேன், கடத்தல்காரன் என்று கைது செய்து விட்டார்கள். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர், தலையங்கத்தில் உண்மையை எழுதினேன், நாட்டின் உறுதித்தன்மையை குலைத்து விட்டதாக கொண்டு வந்து விட்டார்கள். அதுல ஒரு கவிதை எழுதியிருப்பாருங்க. சுதந்திர தின விழாவில் ஜனகண மனகதி பாடிக்கொண்டிருந்தார்கள். நான் பசியால் சுருண்டு படுத்து கிடந்தேன், எந்திரிக்க முடியவில்லை. தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக சிறையில் அடைத்து விட்டார்கள். இதை விட இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. அக்கிரமத்தை எதிர்க்க ஆயுதமேந்தம் என்று கண்ணன் சொன்னதாக கதா காலட்சேபத்தில் யாரோ ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார். என் பெயர் கண்ணன், என்னை பயங்கரவாதி என்று சிறையில் கைது கொண்டு விட்டார்கள். இதை படிக்கும் போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வந்துடும். நான் கோவை சிறையில் இருந்தேன். அப்ப கோவை சிறையில் நான், எங்க ஐயா மணியரசு, எங்க அண்ணன் குளத்தூர் மணி எல்லாம் இருக்கும்போது ஒவ்வொரு கைதியாக போய் எதனால என்ன குற்றத்துக்காக வந்தீங்கன்னு, இப்ப இதே ஐயா சொல்ற மாதிரியே தான் இந்த கவிதை போலவே நான் போய் ஒவ்வொருத்தட்டே கேட்பேன். அதுல ஒருத்தர், என்ன எதனால குற்றம் செஞ்சு வந்தீங்கன்னு. ஒன்றும் இல்லையா, நான் குதிரை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன்
சாலையில் ஒரு கொலை விழுந்துருச்சு. எல்லாரும் கூடி நின்று வேலைக்கு பார்த்துருந்தாங்க ஐயா. நான் ஓரமாக குதிரை வண்டி விட்டுட்டு என்னன்னு எட்டி பார்த்தேன்யா. அந்த நேரம் காவல்துறை வந்து அந்த துடிச்சுக்கிட்டு இருந்தவனை தூக்கி வச்சுக்கிட்டு, என்னப்பா யார்ப்பா வெட்டினது, யார்ப்பா வெட்டினது சொல்லுப்பா, யார் உன்னை கொன்னதுன்னு அவன் வழிதாங்க முடியாம ஐயா சாமி ஐயா சாமி அப்படின்னு கத்தணும்னு மொத்த கூட்டம் என்னைய பார்த்துருச்சியா. ஏன்னா என் பேர் ஐயா சாமியா. என்னை கைது பண்ணி உள்ள கொண்டாந்து போட்டாங்க ஐயா. இப்படியே சொல்லிட்டே வந்துட்டு சொல்றாரு, நான் வெளியே வந்தேன், நாடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவுமே இல்லாம அமைதியா இருந்துச்சு. காரணம் என்ன? சுடுகாடாயிடுச்சு. ஏன்னா குற்றம் செய்யாதவன்லாம் குற்றவாளின்னு உள்ள இருக்கும்போது, குற்றம் செஞ்சவன் வெளியில இருக்கும்போது நாடு எப்படி இருக்கும்? சுடுகாடா இருக்கும். சுடுகாடு எப்படி இருக்கும்? எப்போதும் அமைதியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம அப்படிதான் ஆக போகுது. அப்புறம் அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருந்தன. நாம் எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்துக் கொண்டிருந்தோம். இந்த வலியை நல்லா கவனிங்க. அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருந்தன. நாம் எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்துக் கொண்டிருந்தோம். அங்கே குண்டுகள் வெடித்துக் கொண்டிருந்தன. நாம் பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டிருந்தோம். அவர்கள் வேட்டையாடப்பட்டு கதறிக்கொண்டிருந்தார்கள். நாம் வெள்ளித்திரையின் முன், வெள்ளித்திரைகளுக்கு முன்பு விசிலடித்துக் கொண்டிருந்தோம். அவர்கள் கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். நாம் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா சீதையா என்று பட்டிமண்டபம் நடத்தி கொண்டிருந்தோம். அவர்கள் விடியலின் வெளிச்சத்திற்காக ரத்தம் சொரிந்து கொண்டிருந்தார்கள். நாம் இருட்டு காடுகளுக்கு வேர்வை வார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் சயனைடு அருந்திக் கொண்டிருந்தார்கள். நாம் அதரபானங்கள் குடித்துக் கொண்டிருந்தோம். இதில் வியப்பேதும் இல்லை. அவர்கள் கவரி மான்கள், நாம் வெறும் கவரிகள். இதோ தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் வேதம் போதுகின்றனர். இன்னைக்கு அதான் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதோ தேவ வேடம் போட்ட சாத்தான்கள் வேதம் ஓதுகின்றன. இதோ இரத்தப்பற்களை மறைத்த ஓனான்கள் கலங்கிய நீருக்காக ஆடுகளின் மீது பழியை போட்டுக் கொண்டிருக்கின்றன. இதோ சித்தாந்த வித்வான்கள் ஒப்பாரியில் ராகப்பிழை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோ வெள்ளைக்குடி வியாபாரிகள் விதவிகளின் புடவைகளை உருவிக் கொண்டிருக்கிறார்கள். அசோகன் தந்த போதிமர கன்று இன்று ஆயுதம் பூத்து நிற்கிறது என்று சொல்றார். அந்த வலி ஈழத்தில் நமது இன மக்கள் கொன்றொழிக்கப்பட்ட போது அதை தாங்க முடியாத நமது தமிழ் தகப்பன் இந்த வலியை பகிர்கிறார். எல்லாரும் கற்பழிச்சு கொலை செய்வான், கற்பழிச்சு, அதான் செய்தி. ஆனா இறந்த பிணத்தை புணர்ந்து சிரிச்சுட்டான் சிங்களன். உயிர் உறுப்புக்குள்ள துப்பாக்கி செலுத்தி செலுத்தி சிரிக்கிறான். இதை படமா எடுத்து அவனே வெளியில அனுப்புறான். ஏன்? மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அவமானத்தில் தலகுனியனும். எப்படி இருக்கு பாரு. நிர்வாணப்படுத்தி சோதிக்கிறான். கையை உயர்த்தி கொண்டு வாங்குறான். சோதனை சாவடியில 300 மீட்டருக்கு முன்னாடி, 300 அடிக்கு முன்னாடி நின்றுட்டு வாங்குறான். அப்பாவுக்கு முன்னாடி மகளை நிறுத்துறான், தங்கைக்கு முன்னாடி அண்ணனை நிறுத்துறான், அம்மாவுக்கு முன்னாடி மகனை நிறுத்துறான். எல்லோரும் நிர்வாணமாக கையை உயர்த்தி கொண்டு வருகிற போது இளம் பெண்களின் மார்பை பிடிச்சு திருகிறான். இது குண்டா வெடிக்குமா என்று கேட்கிறான். இந்த கொடுமையில அதுல அழகான பெண்களை தனியா எடுத்து அனுராதபுரத்தில் இருக்கிற ராணுவ முகாமுக்கு அனுப்புறார். இங்க இருக்கிறவன் அதையே பேசுறாய்பான். அதை பேசினா அவனை ஓட்டு விழாதும்பான். அதுல இல்ல அரசியலும்பான். ஈழம் எங்களுக்கு அரசியல் அல்ல, அது அவசியம். அதை புரிஞ்சுக்கணும்.
ஒரு தேசிய இனம் தனக்கென்று தேசம் அடைவதை விட ஒரு அரசியல் இருக்க. அப்ப எது அரசியல்? இலவச அரிசி, ஆடு மாடு, அண்டா குண்டா, மிக்சி, கிரைண்டர், இது அரசியல்? இதுவா? சொந்த நாட்டு மக்களை பிச்சை எடுக்க வைக்கிறது பெருமைக்குரிய அரசியல்னா என்ன பண்ண முடியும்? தமிழர்கள் முடிவு பண்ணிட்டான், அடிமையாக வாழ்வதே அருமையான சுதந்திரம் என்று முடிவு பண்ணிட்டான். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. எவ்வளவு வழி இருந்தா சொல்லாரு பாருங்க. அப்போலாம் செத்தவன் ஓட்டு போட மட்டும்தான் வந்துட்டு இருந்தான். இப்ப ஆட்சியாளவே வந்துகிட்டு இருக்காங்கிறாரு. அது காரணம் என்ன? சிம்மாசனம் பாடையாகி விட்டதுங்கிறாரு. புத்தனின் வழி அரண்மனையிலிருந்து வெளியே சென்றது, இயேசுவின் வழி சிலுவை பாட்டோடு முற்று பெற்றது, இறைதூதரின் வழி பிறந்த ஊரிலிருந்து பிரிந்து சென்றது, காந்தியின் வழி தோட்டாக்களோடு முடிந்து விட்டதுங்கிறார். இதெல்லாம் விமர்சனம் அல்ல, இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீது அளப்பெரிய பற்று. கோவப்படுறாங்க சீமான காரணம் என்ன? இங்க கோவப்படுறாங்கன்னா கோவம் என்ன? ஒருவர் மீது இருக்கிற பேர் அன்புதான் கோபமாக மாறுது. இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் இருக்கிற பேர் அன்பு, அளப்பெரிய காதல் தான் கோபமா மாறுது. அம்மா சொல்ல, விளையாடுற, சாப்பிட்டு போய் விளையாடுப்பா, சாப்பிட்டு போய் விளையாடு, சாப்பிட்டு போய் விளையாடு 3 தடவை சொல்ல. அதுக்கப்புறம் சொல்றத கேட்க மாட்டியா அப்படின்னு அம்மா சொல்றதில்ல. அது தாயின் அன்பு. அந்த பேரன்பு தான் கோபமா மாறுது. அது எதனால? மக்களின் மீது மண்ணின் மீது இருக்கிற அக்கறைனால வருவது. அந்த அக்கறை தான் கவிக்கவருடைய எழுத்து, கருத்து எல்லாம். உடனே இவர் நான் இப்படி விமர்சிச்சுட்டாங்க, அப்படி விமர்சிச்சுட்டாங்க, எங்க அண்ணன் சொன்னாருன்னு சொன்னால கிழிச்சு கோமணமா கட்டிக்கணும். உண்மை நடந்தது தானே. பட்டு வேட்டி கட்டிய கனவுல இருக்கும்போது கட்டிய கோணம் களவாடப்பட்டது என்று கவி பேரரசு வைரமுத்தவர்கள் சொன்னதை நம்ம கேட்கிறோம். அது மாதிரிதான் இது. நாளை என் தாய்மொழி செத்து விடுமானால், அதை கேட்கறதுக்கு நான் இருக்க மாட்டேன். நாளை என் தாய்மொழி செத்து விடுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்றான் ரசூல் ஹம்சத்து, அவாமொழி கவிஞன். அயர்லாந்து நாட்டு விடுதலைக்கு போராடிய புரட்சியாளன் டிவேலரா, உனக்கு அயர்லாந்து வேணுமா, உன் தாய்மொழி ஐரிஷ் வேணுமான்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்லியிருப்பான்? அயர்லாந்து எனக்கு வேண்டாம், அயர்லாந்து இல்லைன்னா அதற்கு இணையாக உலகத்தில் பெற்றுக்கொள்ள எனக்கு இன்னொரு இடம் இருக்கும், ஆனால் என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையாக உலகத்தில் பெற்றுக்கொள்ள வேறு ஒரு மொழி இல்லை, அதனால என் தாய்மொழியை தான் என்கிறான். எங்க ஐயா, எங்க தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள், இந்தியாவின் ஆட்சி மொழியாக நீ ஒரு தொன்ம மொழி, ஒரு மூத்த மொழி தான் இருக்கணும், இந்த நிலத்துல மூத்த மொழி தான் இருக்கணும் விவாதிக்கப்படுது. அப்ப எந்திரிச்சு பேசுறாரு, அப்படின்னா என் தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டில், இந்த நிலத்தில் மூத்த மொழி தமிழ் தான். இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க முடியாதுங்கிறாரு. அந்த மொழியின் மகன், அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவன் என்பதில் எனக்கு பெருமைங்கிறாரு. அவர் நேர் அவர்கள் இஸ்லாமியர்னாவே உருது பேசுறவர் நினைச்சிட்டு கேட்கிறாரு, நீங்க உருதை ஆட்சி மொழியாக கொண்டு வர சொல்ல போறீங்களா என்று கேட்கறதுக்கு, ஷட் அப் யுவர் மவுத் மிஸ்டர் நேரு, வாய்முடு வாய்முடு, நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன்கிறாரு. இஸ்லாம் எங்கள் வழி, இந்த தமிழே எங்கள் மொழிங்கிறார். அந்த வழி வழியே வந்த பெருந்தமிழர் நமது ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள். அதற்கு இணையான மொழி பற்று. தாய்மொழி என்பது வெறும் சத்தம் அல்ல, அது சத்த வடிவமான என் தாயின் ரத்தம் என்று தனது கவிதையிலே பதிவு செய்கிறார் ஐயா அப்துல் ரஹ்மான் அவர்கள். இதுக்கு எந்த அளவிலையும் குறைவில்லாத தன் தாய்மொழி பற்றாளன் அப்துல் ரஹ்மான் அவர்கள். சும்மா சீமா கூப்பிட்டு ஆளுகளை கூப்பிட்டு வச்சுட்டு பேசல. இதுல பல லட்சக்கணக்கான பாராட்டுகளுக்கு தகுதி பெற்ற ஒரு பெருந்தமிழன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள். இங்க பேசிய என் தம்பி கருப்பழனி போன்றவ கூட குறிப்பிட்டான். சிறகுகளின் நேரம் படிக்கும்போது ஒவ்வொன்றும் அவன் சொன்ன மாதிரி நம்மளை எல்லாரும் அறிவு புகட்டினா, இவன் ஞானத்தை புகட்டான்.
கிரேக்கத்தில் ஒருவனுக்கு சந்தேகம் வந்துருது, உலகத்தில் பெரிய அறிவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ட்டு. அங்கே ஒரு தேவாலயம் இருக்குது, அதுக்கு பேர் டெல்ஃபி. அங்கே போய் அது கேட்டால் அது அசரியன் மாதிரி திருப்பி பதில் சொல்லும். உலகத்தில் பெரிய அறிஞன் யார்? டெல்ஃபி சொல்லிது சாக்ரட்டிஸ்ன்ட்டு. கிளம்பிட்டான் சாக்ரட்டிஸை பார்த்துறதுறான்ட்டு. போய் சுற்றிக்கிட்டே இருக்கான், கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக ஒரு இடத்துல போய் கண்டுபிடிச்சிட்டான். சாக்ரட்டிஸ் இங்கே தான் இருக்கார். ஆமாம் இருக்கார். இங்கே சாக்ரட்டிஸுங்கிறதா அங்கே தான் இருக்கார். போய் அவர் போனால் ஒரு தொப்பை கருப்பாக ஒரு ஆள் உட்காந்து ஏதோ இலப்பொழி வச்சு இழைச்சிக்கிட்டு ஆசாரி வேலை பார்த்துட்டு இருக்கார், தச்சு வேலை பார்க்குறான். எது இந்த ஆள் அறிஞர்னாங்க, இந்த ஆள் எதோ பண்ணிட்டுருக்காருன்னா, நீங்கள் தான் சாக்ரட்டிஸா? ஆமாம். நீங்கள் தான் நம்மளை உலகத்திலே பெரிய அறிஞரா அப்படின்னு யார் சொன்னது? அங்கே டெல்பியில் சொல்லிச்சு, தேவாலயத்தில் டெல்பி சொல்லிச்சு அப்படின்னா. அப்படியா? நான் இல்லை. அப்புறம் இல்லையா, நேற்று வரைக்கும் நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, கிளம்புன்ட்டார். அதே கோபத்தில் அங்கே வர்றான். அந்த டெல்பி ஆலயத்துக்கு வந்து, ஏய் என்ன பொய் சொல்லிட்ட, நீ பெரிய அறிஞன் சாக்ரட்டிஸ்னா அவன்கிட்ட போய் கேட்ட இல்லைன்றான். அதனால தான் சொன்னேன் சாக்ரட்டிஸ் பெரிய அறிஞன். எப்படி இருக்கு பாருங்க. நீ அதை சொல்றது, நீ நேற்று வந்து கேட்டிருந்தீங்கன்னா நான் வேற சாக்ரட்டிஸை சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அவனும் அறிவாளி நினச்சிக்கிட்டு இருந்தான். நீ இன்னைக்கு கேட்டதுனால தான் சொல்றேன் சாக்ரட்டிஸ் தான் பெரிய அறிஞன். அப்ப எழுதுற அறிவு என்பது நம்ம அறியாமை என்னன்னு காட்டுறதுக்கு பேர் தான் அறிவு. அதுதான் ஐயா முத்துராமலிங்க தெரிஞ்சு வராங்க, அறிவு என்பது அறியாமையை அளந்து காட்டும் கருவிதாண்டா அறிவுங்கிறாங்க. அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அரிஸ்டாட்டில் கடற்கரையில் உலாவிட்டு இருக்கான், பெரிய சிந்தனையாளர் இல்லவன், அப்படியே போயிட்டே இருந்திருக்கான். ஒருத்தன் ஒரு குழியை கடற்கரை ஓரத்தில் ஒரு குழியை போட்டு கரண்டியில் அள்ளி ஒரு ஆப்பையில் அகப்பையில் அள்ளி தண்ணியை ஊற்றிட்டே இருக்கான். இந்த ஆள் கண்ணில் பட்டுருச்சு, வேற ஒரு லூசார் பம்பு இருக்கு, ஓடுறேன் கரண்டியில் தண்ணிட்டு வந்து இந்த குழியில் ஊற்றிக்கிட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை இந்த கடலை அள்ளி இந்த குழியில் தண்ணியை பூரா ஊற்றி மூட போகிறேன். உனக்கு அறிவு இருக்க, இந்த குழிக்குள்ள கடல் தண்ணியை முழுக்க போட்டு மூடி விடுவியா? ஓ அறிவால இந்த உலகத்தையே அளந்து வரலாம்னு நீ நினைக்கும் போது, இவ்வளவோண்டு மூளையை வச்சு ஒரு உலகத்தையே நீ அளந்து வரலாம்னு நினைக்கும் போது, நான் இந்த ஒரு ஆப்பையில் இந்த தண்ணி அள்ளி கொண்டு அதில் ஊற்றிட முடியாதா அப்படின்னா பாருங்க. சரி, இப்படி அவைக்கு சுட்ட பழம் சுடாத பழம் கதை தான் அது. நம்ம கிளவி அப்படியே போனால் மூட்டை முடிச்சு கட்டி போட்டு அழுக்கு துணியை கட்டிட்டு அவாட்டு போயிட்டு இருக்கும்போது அவன்கிட்ட போய் நம்மால்கிட்ட நம்ம பாட்டேன், அவைய ரொம்ப பசியாக இருக்கா? ஆமாப்பா, பழம் உளிக்கு போடவா போடும். உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா? பழத்தில் கூடவாப்பா சுட்டது சுடாது இருக்கு பாருன்னு போய் உளிக்கி விட்டேன். அது பழம் கணிஞ்சிருந்து சொத்துன்னு தரையில் விழுந்து மண்ணோட ஒட்டிக்கிச்சு. எடுத்து ஊதுனான்ல, என்ன பாட்டி பழம் சூடா இருக்கான்னால செதறிட்டான். அப்பனே ஞானம் பண்ணிடா, யாரப்பா நீனு? என்ன தெரியல, எனக்கு தெரியல அவனுக்கு, மறந்துட்டு அதுக்குல என்ன பார் அப்படின்னா நம்மால் நம்ம பாட்டை எந்திரிச்சிட்டா. அவையே எங்க உன் தமிழள்ளி பருகவே யாம் வந்தோம், 1 2 என்று என்னை வரிசைப்படுத்தி பாடுனா. கால கொடுமை என்ன தெரியுமில்ல, இவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்ட்டான். இது ஒரு கேரக கொடுமை. இன்னொருத்த வர நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம்னா, அவனுக்கும் தமிழ்ல மந்திரம் சொன்னா தெரியாது. அதுல சக்கி வாசவன் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? அவர் என்ன சொல்லிட்டாரு? சிவனுக்கு தமிழே புரியாது. இப்ப எதுக்கு நான் திருப்பி இது வருங்க, தாத்தா காலத்துல நம்ம இப்போ சாலையில போகும்போது பணப்பை அத்துக்கிட்டு ஒன்னா என்ன பண்ணுவோம், விரட்டி ஓடி போய் அடிச்சு பறிச்சுட்டு வருவோம்ல, அப்படி ஒவ்வொன்றா விரட்டி போய் அடிச்சு பறிக்கிறோம். இப்ப ஏங்க வா, நீங்க என்ன முருகன் சிவன்லாம் இந்து கடவுளை போய் பற்றி, முருகன் சிவன் இந்துன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியுமா? எங்க அண்ணன் சொல்ற மாதிரிதான், முருகனுக்கு மதமே கிடையாது, அவன் என் மூதாத, என் குல முன்னோன். சிவன் என் குல முன்னோன், மாயோன் என் இன முன்னோன். அதனால நாங்க கொண்டாடுறோம். அது மாதிரிதான் எங்க ஐயா அப்துல் ரஹ்மானுக்கு, அவனுக்கு மதம் ஜாதி கிடையாது, அவன் தமிழ் பெரும் தகப்பன், அதனால நான் போட்டுறேன். அப்துல் கலாமுக்கு சிலை வைக்கலாமா?
அப்புறம் படத்தை பத்திரிக்கையில் போடலாமா? படத்தை எதுக்கு போடுறீங்க? எதுக்கு சுருட்டி அடிக்கிறிய? அதல்ல, நினைவை போற்றுவது என்பது அது மரபு, தமிழர் மரபு. தமிழர் வழிபாடு இயற்கை வழிபாடு, மூத்தோர் தெய்வங்கள், நடுகள் மரபினர். பெரியப்பா வந்தா எந்திரிச்சு கும்பிடுவோம், வாங்க பெரியப்பான்னு. செத்தா படமா வச்சு கும்பிடுவோம். இதான் எங்க மரபு. இதுதான், அதைத்தான் தமிழ் மறை கற்பிக்குது. வையத்துள் வாழ்வாங்கு வான்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். மூத்தோரை போற்றுவது. எங்க அண்ணன், எங்க ஐயா இருக்காரு, ரொம்ப நல்லவர். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லவர். அதுக்கப்புறம் ஆக சிறந்தவர். அதுக்கப்புறம் வார்த்தை இல்லை, தெய்வம் அப்பா. இப்படிதான் தெய்வம் வருது, இப்படிதான் தெய்வம்னு ஒண்ணு வருது. வழிபாடு என்பது என்ன? அப்துல் ரஹ்மான் வழிபாடு என்பது என்ன? அப்துல் ரஹ்மான் வழியே பயணப்படு, அப்துல் ரஹ்மான் வழியே போராடு, அப்துல் ரஹ்மான் வழியே பாடுபடு. அதான் அப்துல் ரஹ்மான் வழிபாடு. அவனுடைய எழுத்து, அவனுடைய பேச்சு அனைத்தும் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு, எழுச்சிக்கு, விடுதலைக்கு எப்படி பயன்படுதோ அப்படி ஒவ்வொருத்தருடைய எழுத்தும் பேச்சும் பாட்டும் கூத்தும் எல்லாம் பயன்படணும். என் தம்பி இளையகம் பாருங்க, ஒரே பாட்டு தான். அத வாழ்க்கையில நீ பாட்டு எழுதினாலும் எழுதலைனாலும் எடுத்து அடிடா முப்பாட்டம் பறைய, ஈழ கிழக்கு இப்போத விடிய. அட்டா முடிஞ்சதோட என்ன, அவன் எத்தனாயிரம் பாட்டு எழுதுனா என்ன? ஆரி ஜெயராஜை சந்திச்சேன். பேசிட்டு இருக்கும்போது எத்தனையோ பாட்டு போடுறோம், நல்லா தான் வெற்றி அடையுது. ஆனா என்ன செய்ய தோழா எத்தனையோ நாளா, அந்த பாட்டுக்கு தானே மக்கள் வந்து போற போதெல்லாம் அருமையா போட்டி, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பாட்டை பாராட்டும் போது மனசுக்குள்ள நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்? தமிழன் அவன் அறியாம அவன் என்ன நினைக்கிறான், எத்தனையோ பாட்டு போடுறான், எவ்வளவோ வெற்றி அடையுது, ஆனா அதை சொல்றான்ல, அது மாதிரிதான் மிகச்சிறந்த படைப்பாளி. அதே சிறகழி நேரத்தில் எழுதியிருக்கிறது. ஒரு இஸ்லாமிய பெரியவர் பள்ளிவாசலே படுத்து கிடக்கிறார். அதிகாலை தொழுகை, வைகரை தொழுகைக்காக எந்திரிச்சு ஒரு தொலை போனோம், தூங்கிட்டார். அந்த வைகரை தொழுகைக்கான நேரம் கடந்து கொண்டிருக்குது. ஒருத்தன் வேகமாக இருந்து எழுப்புறான், ஐயா எந்திரிங்க எந்திரிங்க ஐயா எந்திரிங்க, தொழுகைக்கு நேரம் ஆச்சுன்னு பதறி ஆஹா அப்படின்னு. வைகரை தொழுகைக்கு நேரம் ஆச்சு. சரியா அந்த நேரத்தில் நம்மளை ஒருத்தன் எழுப்பிட்டானேன்னு, எப்பா உன்னை நான் இங்கே பார்த்ததே இல்லையே, நீ யாரு அப்படின்னா, நான் யாருங்கிறது அவங்களுக்கு முக்கியம், தொழுகைக்கு நேரம் ஆச்சு போங்க அப்படின்னு. இல்லைப்பா, இவ்வளோ ஒரு நற்காரியத்தை நீ செஞ்சிட்டி, உன்னை யாருன்னு தெரியாமல் போனால் எனக்கு மனசு கேட்காது, நீ முதல்ல யாருன்னு சொல்லு. நான் யாருங்கிறதா ஐயா முக்கியம், தயவு செய்து நீங்கள் போங்க ஐயா. நீ சொல்லாமல் நான் போக மாட்டேன்னு. ஐயோ இருந்தாலும் போக மாட்டாம இருக்கேன் அப்படின்னு. நான் தான் ஐயா சாத்தான், நான் தான் பிசாசு, நான் தான் ஐயா சாத்தானா, நீ இதுக்குடா என்னை எழுப்பி விட்டேன்னு. ஐயா உங்களை நான் ரொம்ப நாளாக கவனிச்சுட்டு வரேன், நீங்கள் சரியாக 5 வேளையும் போய் தொழுகை நடத்திடுங்க. இப்போ இந்த வைகரை தொழுகையை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா, தவற விட்டுட்டோமே என்று பெரிய இறை அச்சத்தோடு வருந்தி, அப்படியே உள்ளம் வருந்தி நொந்து போய் நீங்கள் இறைவன்கிட்ட போய் வேண்டுவீங்க, மன்னிப்பு கேட்டு வேண்டுவீங்க. உங்கள் இறைவனும் ரொம்ப கருணை உள்ளவர், அளவற்ற அருளாளர். அவர் உங்கள் மேலே பரிதாபப்பட்டு பாவம்னு நிறைய உங்களுக்கு கருணையை தந்துடுவார், அன்பு காட்டிடுவார், இரக்கம் காட்டிடுவார், உங்களுக்கு நிறைய அருள் பாலிச்சிடுவார். அது எனக்கு நஷ்டம் தானே, எனக்கு நஷ்டம் தானே. அதனாலதான் நான் உங்களை சரியான நேரத்துக்கு எழுப்பி விட்டேன். அடப்பாவி, இப்படி பல பேரு நமக்கு நன்மை செய்யறதா செய்வான், ஆனா அதுல அம்புட்லையும் அவனுக்கு தான் நன்மை இருக்கு. யாருக்கு யாருக்கு? இந்த பல பேர் என்ன பண்ணா, பணம் செல்லாதன நாடு நல்லா வந்துருதுன்னா, நாடு வளர்ற பட்டியல இல்ல தீட்டான். அது பணம் சொல்ல, இதெல்லாம் செல்லாது வேற சாட்சி கொண்டாம நாட்டாமல, அது மாதிரியாக இந்த நாட்டெல்லாம் சரியா தள்ளிவிட்டான். என்னென்ன சொன்னாங்க, சொர்க்கமாயிரும், கொஞ்ச நாள் 50 நாள் பொறுத்துக்கிறங்க, எல்லாம் சரியாயிரும். அப்புறம் கொஞ்ச நாள் மாட்டுக்கு திங்காதுன்ட்டா. அப்புறம் இவனே சொல்றான் 23 கோடி பேர் இரவு ஒன்றும் இல்லாம தூங்க போறான்றான். இவனே பல லட்சக்கணக்கான குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாம சோம்பல் நோயில சோகை நோயில கிடக்குதுங்கிறான். முதல்ல சோறு போடுறா, அப்புறம் கத்திரிக்காய் திங்கிறதா, வெண்டைக்காய் திங்கிறதா, மாட்டுக்கறி திங்கிறதா, எதை திங்கிறது நாங்க முடிவு எடுக்கிறோம். அப்புறம் இல்ல எப்படி? அதான் நம்ம பயிலுக்கு என்ன இருக்கிறேன், மாட்டுக்கறி தான் திம்பியலா, நீங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் வெண்டைக்காய் தான் திம்பியலா, கொஞ்சம் அள்ளி விட திங்க மாட்டீங்களா? எப்படி பாருங்க.
கறி பல பேர் நினைச்சிருக்கான் கறி இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தடை சட்டம்னு. பைத்தியக்காரங்க. மாட்டு இனத்தையே அடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தடை சட்டம். கறிக்காக மாடு வாங்கவும் விற்கவும் கூடாதுன்னா இதுல கறிக்காக விற்கிற மாடுன்னு எந்த மாடை கண்டுபிடிப்ப? முதல் எழுதி கொண்டு போவியா இது கறிக்கு விற்கிறதுங்க, இது கறிக்கு விற்கலைங்கன்னு எப்படி கொண்டு போவ? எப்படி கண்டுபிடிப்ப? உன்னுடைய உழவு என்பதே தற்சார்பு. மாடு வண்டிக்கு உழவுக்கு, சாணம் எருவுக்கு. இங்க விளையிறது தாள் அடியில் இருக்கும், முனி வீட்டுக்கு வரும், அடி நடுத்தட்டை வைக்கோலா போகும், இதை சாப்பிடும். நெல்லை நீ தீட்டுவ, அரவையில் போட்டு அரைப்ப, அரிசி உனக்கு, தவிடு அவனுக்கு, சாப்பிடுவ. மிச்ச கஞ்சி பழைய கஞ்சி அவனுக்கு. இப்படி இதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு உனக்கு எருவை தரும், உன்னோட உழைக்கும், உன் கூட பிறந்தவன். அதான் மாடல்ல மற்ற எவைங்கிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவன்றான். மாடு மாடல்ல நம் செல்வங்கள். இது உழவாண்மையில ஒரு தற்சார்பு. இதை அடிச்சாத்தான் நீ டிராக்டருக்கு வருவ. டிராக்டர் யார் தயாரிப்பா? நம்ம சித்தப்பன் பெரிய டிராக்டர் தயாரிக்கிறான். அவனுக்கு அவனுக்கு இவன் யாரு? புரோக்கர், கமிஷன் புரோக்கர், கமிஷன். அப்புறம் இது யாரு? எருவை ஒழிச்சாதான் இயற்கை உரத்துல நீ வெளியே வருவ. பாக்டம்பாஸ் 60-20 பொட்டாசியம் ஜல்பட்டு இளவு கர்மாந்திரத்துக்கு வருவ. அப்ப இதை விற்கிறவன் யாரு? முதலாளி. இவனுக்கு என்ன? கமிஷன். இப்ப இந்த தற்சார்பு பொருளாதாரத்து நிலையிலிருந்து, தற்சார்பு உளவாண்மையிலிருந்து அடிச்சு தகர்க்கிறான் உன்னைய. இது புரிய இஸ்லாமியர்களா போட்ட தடை தடைன்னு வச்சுக்கிறேன். முடிஞ்சு. இப்ப வரி, ஜிஎஸ்டி வரி எப்படி இருக்கு பாருங்க. பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரிங்க 5 விழுக்காடு. கேட்கும் திறனற்றவர்களுக்கு இருக்கிற செவித்திறன் கருவி இருக்குல்ல, கேட்கும் அந்த கருவி, அதுக்கு 5 விழுக்காடு வரி. மாற்றுத் திறனாளிகள் பயணிக்கிற சக்கர வண்டி இருக்குல்ல, அதுக்கு 15 விழுக்காடு வரி. சரி, இந்த வரி எல்லாம் என்னவா திருப்பி வரும்? அது பேசக்கூடாது. பதில் சொல்றது இல்ல, அங்கிட்டு போய் ஓரமா உட்காந்து திட்டு. கேட்கறதுக்கு பதில் சொல்லு, கேள்விக்கு பதில். என்ன மோடி என்ன செஞ்சாலும் எதிர்க்கிறாங்களேன்னு பதவி விலக சொல்ல நாங்க எதிர்க்க மாட்டோம். நீங்களும் நாங்க எதிர்க்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சா நாங்க என்னதான் பண்றது? தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கிறான். இங்க தாண்டா ஒரு தூய இனக்காரன் இருக்கிறான். இந்திய துணைக்கண்டத்திலே பியூர் ரேஸ், கலப்பினம் இல்லாத ஒரு இனம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கான். அவன் மட்டும்தான் முட்டுவான். யாரு? இந்தி எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாதா? முகலாயர்கள் நாட்டை ஆளுகிற போது பாரசீக மொழி ஆட்சி மொழியா இருந்தது. அந்த மொழியை எப்படி ஆங்கிலம் படிச்சா வேலை கிடைக்கும் தெரியுதோ அப்படி அந்த மொழியை படிக்க வேண்டிய தேவை இருந்தது. போய் படிச்சான். சமஸ்கிருத மொழியோடு பாரசீக மொழியை கலந்து பேசி திரிந்த மொழிதான் உருது. அதுக்கு மிக 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 பின்னாடி வந்த மொழி இந்தி. என் சேர பாட்டனின் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கிற மலையாள மொழி 15ஆம் நூற்றாண்டுல இல்ல, வெறும் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த மொழி மலையாளம். அதுக்கும் பின்னாடி பிறந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இல்ல, உலகத்தில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக மூத்த மொழி தமிழ். ஆண்டுகளுக்கு மூத்தவனை 500 ஆண்டை கூட தொடாத மொழி அடிமைப்படுத்த நினைக்கிறது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்குது? என்ன வேலை சொல்றான். வட இந்தியாவில நிறைய பேர் இங்க வேலைக்கு வந்துட்டாங்க. அவங்களோட பேசுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி வேணாமா? இதுல இருந்து ஹிந்தி படிச்சா அங்க வேலை கிடைக்கும் சொன்னது பீத்தல் தானே. இப்போ ஃப்ராடு தானது. இங்க சோன் பப்படி சொற்று குல்பி வச்சிருக்கிறவன் வேண்டா யார் இருக்கிறது? அந்த சுங்கச்சாவடியில் உட்காந்துட்டு மணி நகிகே டொல்லே யாரு எல்லாம் ஃப்ராடு பசங்க. மன் கி பாத்னு ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு தடவையும் வானொலியில பேசுவாரு. அத பாராளுமன்றத்தில் பேச மாட்டாரு. 10 நிமிஷம் கூட பாராளுமன்றத்தில் பேசாத பாரத பிரதமர் நம்ம ஐயா தான். ஆனால் அமெரிக்கனோ இங்க பேசுவார், இங்க பேசுவார், தொழில் வயசில் பேசுவார், சக்கி வாச விட்டம் உடுக்கடிப்பார், மணி அடிப்பார், எல்லாம் பேசுவார். அவர் தேசமே ஹே படா படா ஹே. எல்லாம் இவங்க
எல்லாம் எங்கே எதையோ காட்டுறாருன்னு அங்க பாக்குறான். படக் படக் மேகை. சஞ்சன் போசாங்கிறாங்க, ஒன்னும் புரியல. சில பேர் ஹிந்தி தெரியாம கஷ்டப்படுறேன்னு, என்ன சோத்துக்கு இல்லையா இல்ல பிச்சை வச்சு எடுக்கிறீங்களா, வாங்க எங்க வீட்டுக்கு சோறு போடுறோம். உலகத்துக்கு சோறு போட்ட கூட்டம் அவனே பரதேசி போய் படிச்சுக்கிட்டு ஹிந்தி படிச்சுட்டு பீகார்ல இருந்து 10 லட்சம் பேர் பல மாநிலத்தை இங்க வந்து ஏன் மண்ணில் வேலை வைக்கிறான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் எங்க? தாயக தமிழகத்துல. இவனுக்கு ஒரு நோய், இவனுக்கு ஒரு நோய், இவனுக்கு ஒரு நோய். பிரான்ஸ்ல வேலை பார்க்க பிரெஞ்சு படிச்சுட்டு போவானா, வட இந்தியாவில் வேலை பார்க்க ஹிந்தி படிச்சுட்டு போவானா, அமெரிக்க நாட்டிலையும் ஆஸ்திரேலியா நாட்டிலையும் வேலை பார்க்க இங்கிலீஷ் படிச்சுட்டு போவானா. ஆனா இவன்கிட்ட வேலை பார்க்க வரவன்கிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி படிச்சுக்குவான். மானங்கட்ட கூட்டமே. உனக்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு அவன் தமிழ் படிச்சுட்டு வரணும். நீ அவனோட போய் இங்க பாருங்க, வீட்டுல வேலைக்காரனுக்கு ஹிந்தி தான் தெரியுமா, அதனால நீங்க எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்களா? ஏண்டா தமிழ் காசு வேணும், தமிழ் வேணாமா? வேணாமா போட்டால இங்க சீத்தாராமையா என் மாநிலத்தில் வேலை பார்க்கறனா கன்னடம் கத்துக்கிட்டு வரணும். நான் சொன்னா பாசிசம், இன வெறி, சிறங்கு சொறி எல்லாம் வருது. தலைகிலன்னு தண்ணி குடிச்சா நடக்காது தம்பி, அது ஒரு காலம். நான் இங்க பாரு, அவர் செஞ்சிருவார் இவர் செஞ்சிருவார்னு நினைச்சு நான் வரல. நான் என்னை நம்பிதான் நிக்கிறேன் களத்துல. அல்லாஹ் கவனிச்சுக்கணும். எங்களுக்கு கற்பித்த தலைவன் சொல்லி கொடுக்கான். என்ன சொல்லி கொடுக்கிறான்? உன் விடுதலை உன் கையில், ஊராங்கையில இல்லைன்ட்டான். என் உரிமை என் கையில, என் மூச்சு காற்றை நான் தான் சுவாசிப்பேன், என் உணவை நானே எடுத்து உண்ணுவேன், அதுபோல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவேன். அவன் வருவாரு இவர் வருவாரு, அதெல்லாம் கிடையாது. இந்த ஆட்டம்லாம் செல்லேறிடும். ஹிந்தி படி இப்ப மருத்துவ கவுன்சில், அது மருத்துவத்துக்கு 85 விழுக்காடு சட்ட பாதுகாப்பு வச்சிருந்தது. நீதிமன்றம் அதை வந்து அது கிடையாதுன்னுச்சு. குடிச்சு செத்து போறாங்க. அந்த மதுக்கடைகளை மூட சொல்லுங்கன்னு ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு. அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. யார் சொல்றது? மாண்புமிக்க நீதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு சட்ட பாதுகாப்பு. சிற்றூர்கள் இருந்து வர்ற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள்ல மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருமேன்ட்டு 85 விழுக்காடு அரசு ஒரு பாதுகாப்பை உருவாக்குது, சட்ட பாதுகாப்பை. அதை அடிச்சு தகர்க்குது. எப்படி? குடிக்கிறதுல அரசின் கொள்கை முடிவை ஏற்றுக்கொண்ட நீதி, பிள்ளைகள் படிக்கிறதுல கொள்கை முடிவை ஏற்கதான். எப்படி இருக்கு பாரு. இப்ப நம்ம அதிகாரம் நம்மகிட்ட வந்துருச்சு. நீதிமன்றத்தின் மேலான உத்தரவை மதிக்கிறோம். நிர்வாகம் என்கிட்ட தானே இருக்கு. நேர்காணல் யார் பண்றா? நம்ம பிள்ளை எத்தனை பேரு? 85-90 விழுக்காடு போட்டு மிச்சத்தை மத்தவனுக்கு போடு. அதுல 2 பேர் வழக்கு போடுவான். நீதிமன்றம் பரிந்துரையின்படிதான் நீங்க நடக்கிறது. முடிஞ்சு வச்சு கதை. என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? காவிரியில தண்ணி கொடுங்குறா, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க முடியாதுன்னு எந்திரிக்கிறான். முல்லை பெரியாற்ற தண்ணி ஒண்ணா ஆறவே முடியாதுங்கிறான். என்ன பண்ணிருச்சு இந்த நாட்டின் நீதி? என்ன பண்ணிருச்சு? கொடுமை. இதையெல்லாம் பார்க்க சகிக்க முடியாம எண்ணற்ற பாக்களை எழுதி வச்சு உசிப்பி விட்டு போயிட்டாரு. அதை புரிந்து கொண்டு தமிழின பிள்ளைகள், குறிப்பாக எங்கள் அண்ணன் அறிவுமதி அவர்கள் சொன்னது போல இளைய தலைமுறை பிள்ளைகள் நமக்கு வந்து பொறுப்பும் கடமையும் இருக்கு. இங்க பல பேர், இங்க இருக்கிற எங்க அண்ணன் ஜனநாதன், என் தம்பி கருப்பழனியம்மன், வெற்றிமாறன்லாம் புரிதல் இருக்கு. பல பேருக்கு அரசியல் அது நமக்கு இருக்கு. சில பேர் சொல்றது நமக்கு அரசியல்லாம் விருப்பம் இல்லைங்க, அது வேண்டாங்க, நான் ஒரு சேவை சமூக சேவை செய்யறோம்ங்க. என்ன சேவை? 50 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டுக்கோங்க. அப்புறம் நாம் ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுக்கிட்டுங்க, கொஞ்சம் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கோம்ங்க. அப்போ நீங்கள் என்ன சேவை செய்கிறீங்க? நாங்கள் இந்த வயதான பெரியவர்களை பாதுகாக்கிற ஒரு 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 வீடு வச்சுருக்கோம்ல, ஒரு ஹோம் வச்சுருக்கோம்ங்க. அப்படியே இதெல்லாம் சேவைதான், இதெல்லாம் தேவைதான். ஆனால் இது எல்லாவற்றையும் விட ஆகச் சிறந்த சேவை ஒன்று இருக்கிறது என் அன்பிற்குரியவர்களே. அதுதான் நல்ல அரசியலை உருவாக்குவதும் நல்ல அரசை அமைய செய்வதும். இது தற்காலிக சேவை. தலைமுறை பலதாண்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய சேவை நல்ல அரசியலை உருவாக்கி விடுவது, நல்ல அரசை அமைய செய்வது. அதை செஞ்சுட்டா நீங்க மாடு வளர்க்க, நீங்க மரக்கன்று நடவனா, நீங்க அனாதை குழந்தைகளை படிக்க வைக்க வேணாம். அரசு செய்யும், அரசு செய்யும். புரட்சியாளன் சேகரா சொல்றான், என்ன சொல்றான்?
மக்களின் விருப்பத்திற்கேற்ப மக்களின் நலனுக்காக ஒரு ஆளுகிற அரசு அமைந்து விட்டால் அதை விட மகிழ்ச்சி ஏதாவது உண்டா? அவன் சொல்றான், நான் எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ எது ஒன்றையும் சேமித்து வைக்கல. காரணம், என் மக்களுக்கானதை மக்களின் அரசு தந்து விடுங்கிறான். அதை தர்ற அரசா இருக்க? குழந்தைகள் சத்துணவு சாப்பிடுறதுக்கு ஆதார் அட்டை கேட்கிறான். ஐயோ கெப்பையா இவன் வந்து சொல்லிட்டு இவங்க எல்லாம் அந்த விஜய் தொலைக்காட்சியில் வர பிக் பாஸ் தான் பெரிய பிக் பாஸ் நினைக்கிறான். மிகப்பெரிய பிக் பாஸ் ஆதார் அட்டை தான். கண்ணின் கருவெளி கனடால அமெரிக்கால என்னை கைது பண்ணான். எல்லா கைரேகையும் வைக்க சொன்னான், வச்சுட்டேன். கண்ணின் கருவெளி எடுத்துட்டான். அங்கே நான் அக்யூஸ்டு, இந்த நாட்டின் குடிமகன். இங்கேயும் எல்லா வேலையும் எடுத்துட்டான், கருவெளி எடுத்துட்டான். சொந்த நாட்டு மக்களை நம்பல. கட்டிய மனைவியோடு படுத்து கிடப்பதை கண்காணிக்க முடியும் கண்ணின் கருவெளி. நீ அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வாழ்ற. உச்சநீதிமன்றம் பிரிட்டன்ல நீ பாரு, ஹிட்லர் தான் முதல்ல அதை கொண்டாந்தான். கொண்டு வந்து எல்லாத்தையும் எடுத்தான், ஆதார் இந்த அடையாளத்தை. யூதன் அப்புறம் தனியா பிரிச்சான், ஆச்சான். பிரிட்டன் கொண்டு வந்தான், தனி மனித உரிமையை பறிக்குதுன்னு நிறுத்திட்டான். தனி மனித உரிமையை பறிக்குதுன்னு போய் உச்சநீதிமன்றத்தை வழக்கு தொடுத்ததுக்கு தனி மனித சுதந்திரம் என்பது அடிப்படை உரிமை இல்லை என்று வாதிடுது அரசு. அப்புறம் சுதந்திரம் அதுக்கு ஓரமாக வந்து சொரிஞ்சுக்கிறது எங்களுக்கு. எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம் நாம் என்ன கேட்கணும்? அனில் அம்பானி, அதானி, விஜய் மல்லையா, இந்த நாட்டில் இருக்க பெரிய பெரிய அமைச்சருடைய ஆதார் அட்டையெல்லாம் போடுங்க வலைத்தளத்தில், நாங்கள் பார்க்குறோம். போடுங்க. பெரிய பிக் பாஸ் அது. கால கொடுமை. எல்லாத்தையும் முடிச்சு விட்டான். சுதாரிச்சுக்க. ஒரு நாடு மற்றதெல்லாம் அதன் வேட்டை காடுகளாக மாறிக்கொண்டிருக்குது. குறிப்பாக தமிழகம் 1960 பூமியின் சொர்க்கமாக இருந்தது சோமாலியா, இன்னைக்கு பஞ்ச பிரதேசம். நைஜீரியாவுக்கு வந்த நிலைமை இன்னைக்கு வெனிசுலாவில் இருக்கிற நிலைமை. 1 லிட்டர் தண்ணி 7695 ரூபா, பெட்ரோல் லிட்டர் 10 ரூபா. எது வளர்ச்சி? இவன் காட்டுற வளர்ச்சி எது? இதான் வளர்ச்சி. நீருக்கும் சோறுக்கும் அலைகிற தேசத்தில் வளர்ச்சி என்பது வெறும் வார்த்தை மட்டும்தான் என்பதை நீங்க கவனிச்சுக்கணும். இங்க பேசிய என் தம்பி யுகபாரதி கூட சொன்னான், இதுல இருக்கிற கவிதையில் இருக்கிற நுட்ப அரசியலை புரிந்து கொள்ளாம நாம அவருக்கு வணக்கம் செலுத்தியோ அவர் நினைவை போற்றியோ ஒன்னும் இல்லை. அந்த தகப்பனுக்கு நாம செய்யறது அவன் கண்ட கனவு இருக்குது. அவர் மட்டும் இல்ல, பல பேர், புரட்சி பாவலன் பாரதிதாசன், பாவலர் பெருஞ்சித்திரனார், பெரும் மேதைகள் இருக்காங்க. அவங்க கண்ட கனவை நிறைவேற்றுவதான் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளின் தலையாய கடமை என்பதையும் புரிஞ்சுக்கணும். வரும் ஒரு காலம் இது மாதிரி இதெல்லாம் கலாச்சார நிகழ்வுகளா மாறும். வரும் பாரு. தை பொங்கலை தமிழர் தேசிய பண்டிகை அறிவிச்சு கொண்டாடுவோம். நம்ம கொண்டாட தான் போறோம். உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழன் எப்போது பொங்கல் வீடு வரப்போகுதுன்னு நினைச்சு காத்துக்கிற ஏங்குற காலத்தை உருவாக்க போறோம். நம்ம வருவோம், நீட்டும்பா, அது வேற பக்கம் நீட்டும்பா, நீட்டுப்பா அப்படிம்பா. நடக்குதால என்பாரு. இந்திய பெருநிலத்திற்குள் தமிழர்களும் தமிழ்நாடும் சிக்கிக்கொண்டு தவிப்பது போல ஒரு நாள் தமிழர்களிடத்தில் இவர்கள் சிக்கிக்கொண்டு தவிப்பார்கள். தவிக்க வைப்போம். வென்று காட்டு தர்க்கம் பண்ணி இந்தி படிக்க விருப்பம், நல்லா படிக்க வாய்ப்பு தருவோம். ஆங்கிலம் படிக்க விருப்பம், அழகா ஏற்படுத்தி கொடுப்போம். நேர்காணல்ல சந்திப்போம். எதற்காக இந்தி படித்தீர்கள்? ஐயா, வட இந்தியாவில் வேலை பார்க்க கிளம்புங்கள். ஆங்கிலம் எதற்காக படித்தீர்கள்? ஐயா, அந்நிய நாடுகளில் வேலை பார்க்க கிளம்புங்கள். தம்பி, பாஸ்போர்ட் விசா காசு என்ன போட்டு கொடுப்பா. தமிழ் தமிழ் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை. தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. எல்லாருக்கும் வேலை போட்டாச்சியா, மிச்சம் ஒரு 5 விழுக்காடு இருக்கு, போயிட்டு போறான், அவனுக்கு ஏதாவது போட்டு விடு. இது நடக்கும். நீ பார்த்துக்கிட்டே இரு என்னென்ன நடக்க போகுதுன்ட்டு. நாங்கெல்லாம் எங்க ஐயா அப்துல் கலாம பெரிய விஞ்ஞானி நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் தெரியுது அவர் வீணை வித்வான். வீணையை வச்சுட்டு உட்காந்துக்க.
மதம் சாதியை தாண்டி தேச எல்லைகளை தாண்டி உலகில் இருக்கிற பல மக்களால் நேசிக்கப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் அப்துல் கலாம். என்ன கேட்குறான், என்னங்க உங்க ஐயா ஐயாங்கிறீங்க, நீங்க தமிழர்களுக்கு என்னங்க செஞ்சாரு, அவர் மீனவர்களுக்கு என்னங்க செஞ்சாரு? நான் பல தடவை சொல்லிட்டேன், எங்க அப்பா பாரதி ராஜாவை போய் இளையராஜா மாதிரி இசையமைக்க சொல்லக்கூடாது, இளையராஜா கூப்பிட்டு வைரமுத்தி மாதிரி பாட்டு எழுத சொல்லக்கூடாது, வைரமுத்தை கூப்பிட்டு பாரதி ராஜா மாதிரி பாட எழுதுன்னு சொல்லக்கூடாது. அவனவன் தனித்த ஆற்றலில் பேராண்மை கொண்டிருக்கானா இல்லையா, அதான் அங்க இருக்குது. நீ சும்மா வந்து சீமான் அதெல்லாம் இது பண்ணிருக்க, நீ போய் அணுகுண்டு கண்டுபிடி, ஏய் பைத்தியக்கார தரமா போயிட்டு இருக்குது, அது அவர் வேலை. அவன் ஜெயிலா அவன் பேரம் போராடிட்டு இருக்கிற உனக்கு என்ன? எங்க ஐயா செய்யணும், நான் செய்யறேன். ராஜராஜ சோழ பாட்டன் ஆதி பறக்குடியை தள்ளி விட்டு பார்ப்பானை உள்ள ஏற்றி விட்டார். தப்புதான் நடந்துருச்சு, பேரை வந்து சரி செய்யறேன். வரலாற்றில் நாங்கள் வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் வாசித்து நேசித்து தெரிந்து கொள்வது எதற்காக? எங்க பிழை இருந்தோ அதை திருத்துவதற்கு தான். எந்த இடத்தில் என் முன்னோர்கள் விழுந்தார்களோ அந்த இடத்திலே எழுவதற்கு தான். அதுக்கு தான் வரலாற்றை படிக்கிறோம். வரலாறு என்பது நிலத்திற்கு எப்படி உரமோ அப்படி இனத்திற்கு வரலாறு. அது சும்மா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்குது. அவரை போய் பேசிட்டு இருக்கிறாங்க, இவரை போய் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா எதுவுமே இருக்காது, எதையுமே பேச முடியாது. அது மாதிரிதான் எங்க ஐயாவை, அவர் திமுக சார்பா இருந்த இருக்கட்டும், நான் கூட தான் திமுக சார்பில் இருந்தேன், எங்க அண்ணன் கூட தான் இருந்தாரு. படிச்சுக்கிட்டு இருந்தவன கூட்டி கொண்டு அந்த எங்கேயோடு விட்டதெல்லாம் இந்த இவங்க தான் எல்லாரும் விட்டாங்க. நான் ஓடுறேன், என்னை அடிச்சடிச்சு விரட்டுறாங்க. ஒரு இன விடுதலை களத்தில் ஓடுறேன், அந்த பயணத்தில் அங்கே நின்றுட்டாங்க. நான் இன்னும் ரொம்ப தூரம் ஓட வேண்டியது இருக்கு, ஓடுறேன். பெரியாரை ஏன் விமர்சிக்கிறது இல்லை சீமான்? ஏன் விமர்சிக்கணும்? நான் நடந்து வந்த பாதை அதுதான். நான் விமர்சிக்காமையே விமர்சிக்கிறான் நான் வாய் மூடிட்டேன். சரிப்பா விடுங்கப்பா, அது ஏதோ சொல்றாங்க, அது நம்ம கண்டுகொள்ள வேண்டியது இல்லை. நடந்து வந்த பாதையில வேலிமல்ல வச்சு சாத்த முடியாது. அது என் பாதை, நன்றிக்குரியது. அது நான் திருப்பி போறேன். என் பயணம் ரொம்ப தூரத்தில் இருக்கு, என் பாதை ரொம்ப ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, என் இலக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கு, ஓடுறேன். அதுதான் இது. இங்க கேட்பாங்க வந்து எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இஸ்லாமியர் எப்படி தமிழர்? டேய், அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர், இக்பாலு, காகிதம் இல்லத்து, பழனி பாபாவெல்லாம் தாண்டி இங்க ஒரு தமிழனும் கிடையாது. அதை நீ நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, இனம் மாறிக்கொள்ள முடியாதது. அது நுட்பமா வழங்கணும். இன்னைக்கு இந்துவா இருக்கிறனா நாளைக்கு இஸ்லாமியரா இருப்பேன், இஸ்லாமியரா இருக்கிறனா நாளைக்கு கிறிஸ்தவனாவேன். ஆனால் இன்னைக்கு தமிழனாக இருக்கிற நான் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நான் தமிழன் தான். அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது. இங்கே மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதும் சுடர் வணக்கம் செலுத்தப்பட்டதும் கவிக்கோ அவர்கள் இஸ்லாமியர் என்பதற்காக அல்ல, தமிழ் தேசினத்தின் பெருமை மிக்க அடையாளம், பெரும் பாவலர், தமிழ் பெருந்தகை என்பதற்காக தான் வணக்கம் செலுத்திருக்கு. அது அவரே இருந்தாலும் இந்த மாதிரி செய்த ரசிப்பாரு. சரிதான். கவிதை முரண், வரிதூர் கால முரண், இதுல என்ன பிரச்சனை இருக்குது? இதுல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒன்றை கவனிச்சுக்கணும் என் அன்பிற்குரியவர்கள், உங்களிடத்திலே அன்பா நான் வேண்டுகோள் வைக்கிறேன். பிரான்ஸ் மண்ணியல் அறிஞன்னு சொல்றான் கிளாடு பூரிங்கோ, 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மளை தூக்கி சுமந்த நம் தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறார். 18 வயசிலேயே நம்மை பெற்றவள் பாட்டியாகி இருக்கிறாள். அதற்கு காரணம் நாம் படுத்திய பாடுதான். வாருங்கள் பிள்ளைகளே, நம் தாயை மீட்டெடுப்போம், காப்பாற்றுவோம் என்று. அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பெருமைக்குரிய பெருந்தகை நமதையா கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் மண்ணை காப்பாற்றாமல் மனிதர்களை காப்பாற்ற முடியாது என்ற யதார்த்த உண்மையை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மண்ணும் மலையும் மணிநீரும் அணிநிழற் காடும் உடையது அரங்கிறான் நம்ம பாட்டேன். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண்னு மறைமொழி சொல்லுது. இந்த மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் இன்னைக்கு சந்தை பொருளாக மாறி நிற்குது. ஆத்து மணலை அள்ளி முடிச்சுட்டு 32 ஆறுகளையும் கொன்னுட்டு இப்ப எம்சாண்டுன்னு மலையை குடைஞ்சு நொறுக்கி மணலாக்க துடிக்கிறான். இதுக்குள்ள எச்சரிச்சுக்க. உன்னால மரங்களை நட்டு வளர்த்துற முடியும், நீரை தேக்கி வச்சுட்டு இன்னொரு தலைமுறைக்கு விட்டுட்டு போயிட முடியும். ஆனா மணலையும் மலையும் உன்னால உருவாக்க முடியாது. உன்னால் உருவாக்க முடியாததை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது.
தயவு செய்து எச்சரிக்கையோட வரணும். இந்த மகத்தான பெருந்தகைக்கு அவர் நினைவை போற்றி அவருக்கு நாம் வணக்கம் செலுத்துகிற இந்த நாளில் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் மண்ணையும் மக்களையும் ஒரு சேர காக்குகிற இந்த புனித போருக்கு அணியமாக வேண்டும். என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருந்தகை பெருந்தமிழர் நமது ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மானுக்கு என் உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர்.